கந்தையா அருந்தவபாலன் அவர்களை காற்றலைக்கு நாங்கள் இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். கனடா நேயர்களுக்கும் வணக்கம். நீண்ட அரசியல் பயண பின்னணியை கொண்டவர் நீங்கள். இளைஞராக இருந்த காலத்தில் தமிழரசு கட்சியில் ஒரு துடிப்புள்ள இளைஞராக இணைந்து உங்களுடைய ஆசிரிய பணியில் எவ்வாறு மொழிக்காக நீங்கள் குரல் கொடுத்தீர்களோ அதேபோல் தமிழ் மக்களுக்கான ஒரு குரல் கொடுப்பு ஒரு அரசியல் தளத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு செயலாற்றியவர். இங்கு அநீதி காண்கின்ற பொழுதும் அங்கே அதற்காகவும் குரல் கொடுத்தவர். மாற்றங்களை இலகுவாக உள்வாங்கிக் கொண்டு கொள்கையின் பின்னால் இயங்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையோடு தான் பயணிக்கின்றீர்கள் என்ற நம்பிக்கை உங்கள் மீதும் எங்களுக்கு உண்டு. ஏனென்றால் அவ்வப்போது அந்த மாற்றங்களை வரும் பொழுது மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்று நினைக்காமல் கொள்கையின் பால் நீக்கின்ற தரப்பாக செயல்பட வேண்டும் என்பது சில உதாரணங்களூடாக நீங்கள் செயலாற்றி காட்டியிருக்கிறீர்கள். ஐயா, உங்களை ஆசிரியராக நாங்கள் பார்த்து பெருமைப்பட்டிருக்கின்றோம். உங்கள் உரைகள் எழுச்சியானவையாக இருந்திருக்கின்றன. தேசிய தலைவருடைய காலத்தில், தமிழ் விடுதலை போராட்ட காலத்திலும் உங்களுடைய அரசியல் நகர்வுகளை நாங்கள் உற்று நோக்கி இருக்கின்றோம். உங்களுடைய வருகை கேடிய தமிழ் வானொலியில் நாங்கள் மதிப்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த காலத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு உங்களுடைய இணைவு பற்றி, இதன் பின்னால் இருக்கின்ற அரசியல் முக்கியத்துவம் பற்றி நீங்கள் முதலில் கூறுங்கள். நிச்சயமாக. இன்று நீங்கள் ஏற்கனவே இந்த அறிமுகத்தில் கூறியது போல தமிழ் மக்களின் அரசியலை பொறுத்தமட்டில் ஒரு இக்கட்டான அல்லது ஒரு மிக மாற்றம் வேண்டி நிற்கின்ற ஒரு அரசியல் களமாக இப்பொழுது நாங்கள் வழமையாக என்னுடைய ஒரு பார்வை என்னென்று சொன்னால், இந்த தமிழ் தேசியத்தின்பால் இருக்கின்ற தலைவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு ஒரு அணியாக ஒரு பலமுள்ள அரசியல் சக்தியாக ஒன்று திரள வேண்டும் என்ற ஒரு விருப்பமும் அதற்கான முயற்சியும் எடுக்கப்பட்டே வந்திருக்கின்றது. எனினும் அதில் பல தடைகள் இருந்து வருகின்றது. அது அவ்வளவு இலகுவான காரியம் இல்லை என்பது அடிக்கடி நிரூபிக்கப்படுகின்ற ஒன்றாகவும் காணப்படுகின்றது. இருந்தாலும் இயன்ற வரை இந்த தமிழ் தேசிய இயக்கத்துக்கான ஒரு பலத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்பதில் எந்த ரெண்டு கருத்துக்கு இடம் இல்லை. அதுவும் இன்றைய வேளையில், இன்றைய அரசியல் கள நிலைமைகளில் மிக முக்கியமான ஒன்றாக அது இருக்கின்றது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாக, மக்கள் என்று சொல்வதற்கு பதிலாக இந்த எதிர்கூறல் எல்லாவற்றிற்கும் மேலாக தேசிய மக்கள் சக்தியானது தமிழ் தாயக பகுதிகளில் நன்றாக தனது வேர்களை ஊடுருவியுள்ளதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அது குறிப்பாக அரசியல் தலைவர்கள் மீதான வெறுப்பு, அதாவது தேசிய மக்கள் சக்தி மீதான வெறுப்பு என்று நாங்கள் சொல்ல முடியாது. இந்த அரசியல் தலைவர்கள் மீதான வெறுப்பை காட்டுகின்ற ஒரு கைங்கரியமாக அவர்கள் அதை பயன்படுத்தினார் என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த நிலைமை மேலும் வளர்வதற்கான ஒரு வாய்ப்பை நாங்கள் வழங்குவோமானால் அது தமிழருடைய இருப்புக்கு, அரசியல் இருப்புக்கு மாத்திரமில்ல, சாதாரணமான எதிர்கால தமிழன் என்ற ஒரு நாமத்துடன் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு கூட அது ஒரு கேடு விளைவிக்கின்ற செயல்பாடுதான் மாறும் என்பதில் எந்த விதமான ஐயம் முடியாது. உங்களுக்கு தெரியும், இந்த பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி பெற்ற அந்த வடகிழக்கில் பெற்ற ஆதரவை வைத்துக் கொண்டு அண்மையில் சர்வதேச மனிதர்களை பேரவையில் அவர் ஆற்றிய உரையப்பாறு இருந்தது என்பதை பார்த்தோம். அது தமிழ் எல்லோருமே தங்கள் பக்கம் நிற்கின்றார்கள் என்பது. அதுக்கு மேலாக சில ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டின இன்னொரு விடயம் இருக்கின்றது. ஜனாதிபதி அனுர இந்தியாவுக்கு சென்ற பொழுது வழமையாக இந்தியாவால் உச்சரிக்கப்படுகின்ற அந்த 13வது திருத்தம் கூட உச்சரிக்கப்படாமல் போன விஷயம் கூட ஒன்று சுட்டிக்காட்டப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். இவையெல்லாம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது எதிர்காலம் என்பது தமிழ் மக்களுக்கு மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விடக்கூடிய சூழ்நிலை உருவாகி வருவது போல் தெரிகின்றது. அப்ப இந்த இடத்தில் நாங்கள் சரியான ஒரு அணியை போட வேண்டும். முதன்மையாக சிங்கள தலைவர்கள் அல்ல அரசியல்வாதிகள் என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் நேரடியாக அடிக்கின்ற தன்மை ஒன்று இருந்தது. அவர்
ஒரு தமிழ் மக்களுக்கு எதிரான விடயங்களையே கூர்மைப்படுத்தி செய்து கொண்டு போவார்கள். ஒரு இனவாத ரீதியில் தாங்க தென்பகுதியிலான ஆதரவை தக்க வைப்பதற்கு. ஆனால் இந்த தேசிய மக்கள் சக்தி அப்படி அல்ல. இது வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல மெல்ல 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 ஒரு போலி முகத்தை காட்டிக்கொண்டு ஒரு போலிய தங்களை ஒரு ஒரு சமத்துவமானவர்கள் எல்லோருக்கும் எல்லாருக்கும் கிடைக்கும், நாங்கள் அரசியல் மாற்றுவோம், அதை தருவோம், ஒரு போலியான விஷயம். ஆனால் ஆழமாக பார்த்தால் அவர்கள் சொல்வது ஒவ்வொன்றிலையும் தமிழர் எதிரான நிலைமை பொதிந்திருக்கிறது என்பதை சாதாரண மக்கள் விளங்கிக் கொள்வது கடினமாக இருக்கும். அப்ப இவ்வாறான ஒரு நிலையில் இந்த உள்ளூராட்சி மன்றங்களிலும் அவர்களுடைய பலத்தை நாங்கள் அதிகரிக்க விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் உள்நாட்டிலும் சரி சர்வதேச ரீதியாகவும் சரி எங்கள் அரசியல் உரிமைகளுக்கு குரல் கொடுக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். எவ்வாறு எங்களுடைய பண்டைய தமிழர்கள் பரம்பரையா வாழ்ந்து வந்த பிரதேசங்கள் எவ்வாறு கபலீகரம் செய்யப்பட்டதோ அதைவிட மோசமான நிலைமை இங்கே ஏற்படும் என்பது எங்களுக்கு உணரக்கூடியதாக இருக்கு. அப்ப நாங்கள் இதனை பார்த்து கொண்டிருக்க முடியாது, இருக்கக்கூடாது. என்றால் தவறுகள் தான் மக்கள் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் என்ற அந்த ஒரு கசப்பான உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அப்ப அவ்வாறான ஒரு நிலையில் நாங்கள் இப்பொழுது ஒரு அணியை போட வேண்டும், சரியான பலமான ஒரு அணியை போட வேண்டும் என்று சொன்னால் அதில் உள்ள கட்சிகளை என்னை பொறுத்த மட்டில் நான் சொல்லுவேன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, அதாவது அகில இலங்கை காங்கிரஸ் கட்சி என்று சொல்லக்கூடிய அவர்கள் இப்போ இணைந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கின்ற அதன் கீழ் அனைவரும் ஒன்றிணைவதனூடாக ஒரு உறுதியான நிலையை ஏற்படுத்த முடியும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் ஏனைய கட்சிகளை பொறுத்தமட்டில் ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நேர்மையற்ற நிலைமைகள் காணப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம் நிச்சயமாக. அப்ப அவ்வாறான ஒரு நிலைமையை பல உதாரணங்களை நான் சொல்லலாம் நினைக்கிறேன். இந்த இடத்துல கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லிட்டு பின்னர் நாங்கள் அதை பார்க்கலாம். எனவே அவ்வாறான ஒரு நிலையில் இப்பொழுது உள்ள ஒரு மிக சிறந்த தெரிவாக இந்த கஜேந்திரகுமார் தலைமையின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு நிலைமை இயங்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம், அது ஒரு தேவை, அல்லது அது ஒரு வரலாற்று கடமையாக நான் அதை கருதி நிச்சயமாக அதில் இணைந்து என்னுடைய ஆதரவை, உண்மையில் இது தேர்தலுக்கான ஆதரவை அல்ல, தேர்தல் இந்த கூட்டை விரைவுபடுத்தி இருக்கின்றது என்பதான் உண்மையை ஒழிய இது தேர்தல் கூட்டாக கருதக்கூடாது. அதுதான் என்னுடைய அடுத்த கேள்வியாக இருந்தது. அதாவது இது தேர்தலுக்கான கூட்டா இல்லை அது தொடர்ந்து இயங்குமா என்று. எனவே நீங்கள் அதை சொல்லியிருக்கின்றீர்கள். இப்பொழுது உண்மையில் ஒரு கூர்மையான அறிவு என்ன, பொதுவாக அண்மையில் ஒரு அரசியல் பிரமுகரை நான் செவி கண்ட பொழுது கேட்டிருந்தேன், உங்களுக்கு கட்சி பெரிதா கொள்கை பெரிதா என்று. அவர் சொன்னார், கட்சியும் கொள்கையும் இரண்டு கண்கள் போல என்று சொல்லியிருந்தார். ஆனால் அந்த பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இப்பொழுது உங்களுடைய பயணத்திலேயே நாங்கள் சில விடயங்களை உற்று நோக்கலாம். 6 ஆண்டுகளுக்கு முன்பே நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை நட்பு சக்தி என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இதே வானொலியில் இதே எங்களுடைய ஒலிபரப்பாளர்கள் ஒருவர் உங்களை சக்தி அவர்கள் செவி கண்ட பொழுது நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு நல்ல மதிப்பொன்று இருந்திருக்கிறது காலம் முழுவதும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில். ஆனால் இவ்வளவு காலமும் பிந்தி வந்து விட்டீர்களோ என்ற ஒரு கேள்வி, அதை பற்றி நீங்கள் என்ன எப்படி பார்க்கிறீர்கள்? அல்லது தமிழரசு கட்சியினூடாக நீங்கள் இதையும் சாதிக்க முடியும் என்றிருந்தீர்களா, அல்லது அதுக்கு அடுத்து வந்த விக்னேஸ்வரன் அணியோடு ஏதேனும் மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் என்று நம்பினீர்களா? உங்களுடைய பயணத்தில் என்னுடைய அரசியல் புகுதல் அல்லது அரசியல் பிரவேசம் என்பது ஒரு தற்காலிக நிகழ்வாகத்தான் இருந்தது. அது யுத்தம் அவனித்ததன் பின்னர் 2010 நான் தமிழரசு கட்சியை கேட்ட பொழுது அப்ப அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒரு தொடர்ச்சி அதனூடாக கொண்டு நாங்கள் எங்களுடைய போராட்ட வடிவமானாலும் அதனை அரசியல் ரீதியாக ஒரு ஜனவழியில் கொண்டு செல்ல முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் தமிழரசு கட்சியில் அரசியல் ரீதியாக இணைந்து 2009 பிறகு இணைந்து செயற்பட முன் வந்தேன். அங்கு போன பின்னர்தான் அந்த தலைவர்களுடைய செயற்பாடுகள் படிப்படியாக வெவ்வேறு நோக்கில் போவதை கண்டேன். 2015 அது மிக உச்சம் பெற்றதையும் நான் பார்க்கின்றேன். அதன் பின்னர் தான் நான் அதிலிருந்து விலக முடிவெடுத்தேன். உண்மையில் அந்த விலகிய நேரம்
நான் விலகி வெளியில இருந்த நேரம் நான் ஒரு கட்சியும் போகவில்லை, அந்த மக்களையும் இருக்கவில்லை. அந்த நேரத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை சேர்ந்த தலைவர்கள் யாரும் என்னை அணுகவும் இல்லை, நானும் அணுகவில்லை. ஏன்னா நான் அரசியல் அவ்வாறான ஒரு நிலைப்பாடு, ஏதாவது ஒரு கட்சியில் சேருகின்ற நிலைப்பாட்டில் அப்பொழுது இல்லை. நான் அரசியல் தொடர்ந்து ஈடுபடுவதா இல்லையான்னு ஒரு முடிவெடுக்க முடியாத நிலையில் தான் இருந்தேன். சில பேர் அந்த தலைவர்கள் என்னுடைய 6வது ஒரு தலைவர் என்னோட அணுகி இருந்தால் அந்த நேரமே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் சேர்ந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்க கூடும். என்னுடைய அந்த பக்கத்தில் கொண்டு செல்லக்கூடிய இருக்கும். ஆனால் பின்னர் வேறு சில பிரமுகர்கள், சமூக தலைவர்கள் இந்த விக்னேஸ்வரன் தலைமையிலான கட்சி உருவாகின்ற பொழுது கேட்ட பொழுது நான் அதிலே அப்பொழுது விக்னேஸ்வரன் மீதான ஒரு நல்ல பிம்பம் இருந்தது. உங்களுக்கு தெரியும், தமிழ் முன்னணிக்கு அவர் மீதான ஒரு நல்ல இருந்ததையும் நாங்கள் அறிகிறோம். என்று அவர் அப்படியாக ஒரு போலியான பிம்பத்தை அந்த இதில் காட்டிக் கொண்டிருந்ததுனாலே அது எங்களுக்கு இருந்தது. அப்ப எனவே அதில இணைந்து நான் அந்த இயக்கத்தை கொண்டு செல்ல விரும்பினேன். நான் எந்த கட்சியில இருந்தாலும் என்னுடைய நோக்கம் மக்கள் சார்பானதாக, எங்களுடைய தேசிய சார்ந்ததாகவே என்னுடைய பாதையும் சிந்தனை இருந்தது. அந்த பாதைக்கு எங்க முரண்பாடுகள் அல்லது இடர்பாடுகள், அதுக்கு தடைகள் வருகின்றதோ அப்ப என்னால் அதில் தொடர்ந்து பயணிக்க முடியாது. அதேவேளை அதுக்கு எதிராக செயற்படுபவர்களுடன் நான் உடன்பாடாகவும் அதை அனுசரித்து போகவும் நான் மாட்டேன். அதுதான் என்னுடைய இயல்பான ஒரு காரணமாகத்தான் நான் அதில் இருந்து, தேர்தலில் இருந்து, அரசியல்ல இருந்து அதுக்கு பிறகு நான் ஒதுங்கியே இருந்து வந்தேன். ஆனால் இந்த கடந்த தேர்தலில் அவ்வாறு நான் ஒதுங்கி இருந்ததும் கூட உங்களுக்கு தெரியும், சாவச்சேரியை பற்றி தான் இப்ப கூட கதைக்கிறார்கள். இந்த சில பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய தவறான அல்லது பிழையான பாராளுமன்ற உறுப்பினருடைய செயற்பாடு தொடர்பாக இந்த சாவச்சேரி மக்களைத்தான் ஊடகங்கள்ல திட்டுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஒரு வகையில நாங்கள் இந்த மக்களுக்கு தலைமைத்துவம் வழங்குவ தவறு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அவர்கள் வெவ்வேறு தெரிவுகளை மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை நாங்கள் வழங்கிவிட்டோமோ, சரியான ஒரு தலைமைத்துவம் வழங்கவில்லை என்ற ஒரு பிரச்சனையும் இருக்கின்றது. அது இன்னும் இந்த தற்பொழுதைய அரசியல் நிலைமைகளால், குறிப்பா தேசிய மக்கள் சக்தியினுடைய ஊடுருவல் காரணமாக, அது இருக்கிற காரணமாக இன்னும் கூடுதலான ஒரு தாக்கத்தை கொண்டு வந்ததன் காரணமாகத்தான் இது இனி பார்த்து கொண்டு இருக்க முடியாது. எங்களுக்கு நாங்கள் என்னென்று சொன்னால் எவ்வாறுதான் இருந்தாலும் ஒரு இது நடக்கின்ற பொழுது மக்களுக்கும் எங்கள் ஒரு தேசியத்துக்கும் ஒரு பெரிய இது எவ்வாறு பார்த்து கொண்டே இருக்க முடியும்? குருடர்கள் அல்லவே. அது நாங்கள் இது இன்னொரு வயலில் சொல்லுவார்கள், இந்த ஒரு பழமொழி சொல்லுவார்கள், வாழையிலே ஆடிய ஒரு நாட்டியக்காரி வயது போனாலும் காலை ஆட்டுவாள் போல நோக்கில சொல்லப்பட்டாலும் இங்க நாங்கள் பார்த்து கொண்டிருக்கங்களால முடியாது. ஒரு கஷ்டமாக இருக்கு. இப்பொழுது புரிகிறது. அந்த ரோம் தீப்பற்றி எரியும் பொழுது நீரோ மன்னன் ஃபிடில் வாசித்தது போல பல விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த இடத்தில் தான் ஒரு கேள்வி. அதாவது நீங்கள் 3 கட்சிகளூடாக பயணித்து வந்திருக்கிறீர்கள், அதே போல் தமிழ் விடுதலை புலிகளுடைய அரசியல் நிலைப்பாடுகளிலும் பயணித்திருக்கிறீர்கள். இந்த இடத்தில் உங்களுடைய அதாவது இந்த கட்சிகளில் வந்த முரண்நிலை எது உங்களை வெளியேற்றியது என்று நாங்கள் அறிந்து கொள்ள, ஏனென்றால் எதனால் அந்த கட்சிகளை விட்டு நீங்கள் கடந்து வந்தீர்கள் என்பதை சுருக்கமாக நாங்கள் அறிந்து கொள்ளலாமா? நிச்சயமாக. உண்மையில் தமிழரசு கட்சியில் இருந்து நான் 2016ஆம் ஆண்டு அளவில் வெளியேற ஒரு நிலைமை ஏற்பட்டது. அவர்களுடைய செயற்பாடுகள் தான் உடனடி காரணம். ஒரு உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான ஒரு முரண்பாடாக இருந்தாலும் படிப்படியாக அந்த கட்சியின் மீதான தலைமைத்துவம் மீதான ஒரு நம்பிக்கையின் ஒரு அவநம்பிக்கை, அவருடைய செயற்பாடுகள் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக மக்களை ஒன்று திரட்டுவதற்கு பதிலாக வேறு நோக்கங்களும் அதை அந்த பதவிகளை தம்முடைய நலன்களுக்கு பயன்படுத்துகிற தன்மையும் தேசியத்துக்கு விரோத செயற்பாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாகவே வளர்ந்து வந்ததை அது அவ்வாறான ஒரு நிலைமை மனதில் தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு வருகின்ற பொழுது உள்ளூராட்சி தேர்தல் வந்த பொழுது ஏற்பட்ட வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்யப்பட்ட முரண்பாடு காரணமாகவே அந்த நேரத்தில் நான் உடனே காரணமாக அதன் வழியா வெளியேறி நான் வந்தேன். பின்னர் நான் விக்னேஸ்வரன் தலைமையிலான அந்த கட்சி, அதை உண்மையிலே அவருடைய கட்சியை சேர்ந்ததில் அந்த கட்சியை உருவாக்கினதே நாங்கள் தான். விக்னேஸ்வரன் ஒரு பிம்பமாக இருந்தாரே ஒழிய அந்த கட்சியை மக்களிடத்தில் கொண்டு சென்று சேர்த்தது என் போன்றவர்கள் தான் நிச்சயமாக. அப்ப வளர்த்த ஒரு கட்சி
ஆனா உங்களுக்கு தெரியும் விக்னேஸ்வரனுடைய ஒரு செயற்பாடு, அது உண்மையிலே சேர்ந்த பொழுது கட்சியை உருவாக்குற ஒரு குறுகிய காலத்தில் அது நடந்தது. ஆனால் அவருடைய தோற்றம் ஒன்று, இதயம் வேறு. நிச்சயமாக அவருடைய உள் இதயம் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில், அது எங்கள் மக்களினுடைய அபிலாசைகளை, தமிழ் தேசியத்தை அல்லது அது போன்ற ஒரு சமத்துவமான சமூக கட்டமைப்பை, மக்களுடைய அன்றாட பிரச்சனை பங்கொள்ற இது எதுவுமே அங்கே அவருடைய மனநிலை இருக்க. அவர் வெறும் ஒரு பதவியை நாடுகின்ற ஒரு மனிதராக, ஒரு உயர்ந்த ஒரு மேட்டுக்குடி சிந்தனையில் மேட்டுக்குடியாக இருந்து அந்த பதவியிலிருந்து அதிகாரம் செலுத்துகின்ற ஒரு மனப்பாங்கில் இருந்தார் ஒழிய, அந்த பதவி அதிகாரம் என்பது மக்களுக்கானது, அதுவும் ஒரு உரிமைகள் மறுபட்ட மக்களின் விடுதலைக்கானது என்ற எண்ணம் அவரிடம் இருக்கவில்லை. அப்ப அது தொடர்ந்து அவரோட பயணிப்பது என்பது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இது வேறொரு வகையில நாங்கள் சொல்லாம நினைக்கின்றேன். என்னென்றால், இன்று எங்களுடைய பெரும்பாலான கட்சி அரசியல் என்பது ஒரு நடிப்பும் வேசமாக இருக்குது. அப்ப எங்களுக்கு அந்த நேர்மையற்ற வகையில நடிப்புகளையும் செல்வது மிக கஷ்டமான ஒன்றாகவே காணப்படுகின்றது. அதிலிருந்து வெளியேற வேண்டி நான் வந்தேன். அந்த ரெண்டு கட்சிகளிலும் இருந்த ஒரு விரக்தி நிலைமைதான். அந்த கட்சி தலைவர்களுடைய செயற்பாடுகள் தான் இந்த அரசியல் கட்சிகள் தேர்தல் என்பவற்றில் இனி ஈடுபடுவதில்லை என்ற ஒரு முடிவுக்கு என்ன தள்ளியது. அந்த முடிவிலிருந்து உங்களை மாற்றியது எந்த வகையில்? தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மாற்றியது, அல்லது எந்த வகையில் நீங்கள் அந்த நம்பிக்கையை பெற்றிருக்கிறீர்கள்? நிச்சயமாக இதுல என்னென்று சொன்னால், எனக்கு நான் முதலே சொன்னது போல, நான் அந்த எங்களுடைய இவ்வாறு விட்டுட்டு இருப்பதும் மறுபுறத்தில் தவறு மாதிரி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் பார்த்து இருக்கின்றோம். மக்களுக்கு ஒரு தலைமை, ஒரு வழிகாட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அப்ப இவ்வாறு நாங்கள் சுட்டுக் கொண்டோம், எங்களுடைய கையை நாங்கள் சுட்டுக் கொண்டோம். அப்ப திரும்ப நாங்கள் அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய 3 கட்சிக்காரர்கள் தொடர்பு. சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் என்னோட தொடர்பு கொண்டார். பிறகு அவர்களுடைய அந்த கூட்டு தொடர்பான ஒரு கூட்டத்துக்கு மீது அழைத்திருந்தார்கள். நான் அந்த கூட்டத்தில் நான் ஒரு கட்சியும் அல்ல, எல்லா கட்சிகளும் ஒன்று சேருவதைத்தான் விரும்புகின்றேன். அதுவும் தேசியம் சார்பாக சிந்திக்கின்றவர்கள் ஒன்று சேருவதுதான் நல்லது. வெறுமனே தேர்தல் சம்பந்தமாக எல்லாரையும் கூட்டு சேர்வது என்பது என்னுடைய நோக்கத்தில் இல்லை என்று நான் அதில் சொல்லிட்டு, நாங்கள் எல்லாரும் சேருகின்ற பொழுது நானும் பங்களிப்பில் சரிவேன் என்று சொல்லிட்டு நான் வந்துவிட்டேன். அதன் பின்னர் திரு சுமந்திரன் அவர்களும் தொலைபேசியினூடாக என்னுடன் தொடர்பு கொண்டு கேட்டார், இந்த தேர்தலில் நாங்கள் இணைந்து ஒற்றுமையாக ஈடுபடுவோம் என்று. நான் சொன்னேன், நான் உண்மையில் ஒரு தமிழரசு கட்சிக்காரன். இந்த தமிழரசு கட்சியை இந்த நிலைக்கு கொண்டு வந்ததற்கு நீங்களும் உங்களை சார்ந்த எல்லாருமே பொறுப்பாத்தான் இருக்கிறீர்கள். உண்மையில் மோசமான ஒரு நிலைமையை கொண்டு வந்துட்டீங்க. முதலில் நீங்கள் உங்களுடைய கட்சியை ஒழுங்கமைத்து ஒரு உறுதிப்பாட்டுக்கு மக்களுக்கான ஒரு கட்சியாக மாற்றுங்கள். நீதிமன்றத்தில் இருக்கிற கட்சியை மக்கள் மன்றத்துக்கு நீங்கள் மக்களுக்கான கட்சியாக மாற்றுங்கள். நீங்கள் அதன் பின்னர் நீங்கள் கேட்காமலே நாங்கள் எல்லோரும் வருவோம். அதுக்கு அதே நேரம் நான் ஏற்கனவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் அவர்களோட இணைந்து பணியாற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட தொடங்கிவிட்டேன் வச்சுட்டேன் என்று நான் சொன்னேன். நல்லது என்று அவர் அதை விலகிக் கொண்டார். அதுக்கு அந்த சமகாலத்தில் நாங்கள் இவர்களுடனும் கஜேந்திரன் போன்றவருடன் இது தொடர்பாக கதைத்துக் கொண்டு வந்தோம். நிச்சயமாக இதில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஏன் அப்ப நாங்கள் இன்றைய அரசியல் நிலைமையில் இது ஒரு பிரச்சனையான ஒரு கட்டத்தில் நாங்கள் எங்களுடைய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றால், எனக்கு முன்னுள்ள தெரிவுகள் இந்த 3 கட்சிகளும் தான். ஒன்று ஜனநாயக தமிழ், மற்றது தமிழரசு கட்சி, மற்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. அப்ப இப்படி நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு வலுவான உறுதியான தடையை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி என்று சொன்னால் நிச்சயமாக இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் இன்றைய நிலையில். ஏனென்றால் ஏனைய கட்சிகள் எல்லாமே மிக அண்மை காலத்தில் கூட, கடந்த காலத்தை விடுவோம், மிக அண்மை காலத்தில் கூட அவர்கள் நேர்மையாக நடக்கவில்லை. இப்ப ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பை நீங்க எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், ஒரு பொது வேட்பாளர் என்ற ஒரு எண்ண கருவை கொண்டு வந்து அதுக்கு பாடுபடுவோம் என்று எல்லாம் தீர்மானத்தை எடுத்த பின்னர் அந்த கட்சியில் உள்ள டெலோ மற்றது போன்ற கட்சி தலைவர்கள் அவர்கள் இரட்டை முகத்தில் செய்ததை நாங்கள் பார்த்து கொண்டோம். அஞ்சு ஒரு பக்கம் அங்க ரணிலுக்கு ஒரு ஆதரவு, நீங்க எங்க பொது வேட்பாளருக்கு ஒரு ஆதரவு, அப்படி என்ற வகையில் அவர்கள் ஒரு நேர்மையானவர்களாக எடுக்கப்படுகிற தீர்மானம் சரிப்பில்லை என்பதற்கு மேலாக எல்லோரும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை எடுத்தால் உறுதி அந்த
தீர்மானத்துக்கு ஆதரவாக இருப்பதுதான் அதான் ஒரு அறமும் அதான் உண்மையான அரசியலும் ஆகும். ஆனால் இவர்கள் போலியாக அவ்வாறு செய்தார்கள். பிறகு அந்த சங்கு சின்னம் என்பது எந்த ஒரு கட்சியாலையும் எடுக்கக்கூடாது என்ற ஒரு தீர்மானத்தை அவர்களே எடுத்துவிட்டு பிறகு சங்கு சின்னத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு அப்ப இதிலிருந்து அவர்களுக்கு அவர்களுடைய அந்த அரசியல் வெறும் பதவிக்கானதை ஒழிய ஒரு நேர்மைத்தன்மை மக்களுக்கானதாக எனக்கு சிந்திக்க முடியவில்லை. இப்படி பழைய பிரச்சனை பழைய அவர்கள் தொடர்பான பழைய இருந்தாலும் கூட நாங்கள் எல்லோரும் செய்ய வேண்டும் என்றால் கடைசி அவர்கள் எல்லோரும் அந்த ஒரு கோணத்தில அந்த ஒரு பாதையில வர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் அவர்கள் இப்பொழுதும் அதுக்குள்ள இரட்டை வேலைகள் தான் பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம். மற்ற தமிழரசு கட்சியை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது இந்த நிலையில் இருக்கிறது. இந்த இடத்தில் தான் தமிழரசு கட்சி இப்பொழுது பாரம்பரிய கட்சி என்று சொல்லப்படுகிற தமிழரசு கட்சி சுமந்திரனால் வளர்ச்சி பெற்றிருக்கின்றது. ஐநா சுமந்திரனுடைய வருகைக்கு பிறகு பல மாற்றங்கள் நடைபெறுவதை மக்களாக நாங்கள் பார்க்கின்றோம். வளர்ச்சி பெற்றிருக்கின்றதா அல்லது சிதைந்து கொண்டு போய் கொண்டிருக்கின்றதா, அதனுடைய எதிர்காலம் எவ்வாறு அமையும்? நீங்கள் அந்த கட்சியில் ஆரம்ப வயதிலிருந்து இருந்திருக்கின்றீர்கள் என்பதனால் கேட்கின்றேன். இல்ல, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கட்சி வளர்ந்து கொண்டு போகுது என்று சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது உடையதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும். அந்த கட்சியில் இருக்கிறவர்கள் ஒற்றுமையாகவும் மக்கள் மத்தியில் நன்மதிப்பை பெற்றவர்களாக மாறிக்கொண்டிருப்பார்கள். அந்த கட்சி தேர்தல்களில் கூடுதலான ஆசனங்களை பெறுகின்ற இதில் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்க முடியும். ஆனால் அந்த கட்சியினுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கள் என்று சொன்னால் அது படிப்படியாக கட்சியினுடைய விசுவாசிகளை வெளியேற்றுகிறதுல முக்கிய பங்கு வகித்தது. ஆரம்ப காலத்து தொடக்கம் என்னையும் நானும் ஒருவனாக இருந்தான் என்று வைத்துக் கொள்ளுங்க. என்னை மாத்திரமில்ல, பல கட்சியினுடைய உண்மையான தொண்டர்களை நீண்ட காலம் கட்சியோட பாடுபட்டு கட்சியை வளர்க்க பாடுபட்டவர்களை எல்லோரையும் படிப்படியாக வெளியேற்றுகிற தன்மையும், அதே வேளையில் அந்த கட்சியை தமிழ் மக்களின் இருப்பு சார்ந்து சிந்திப்பதற்கு பதிலாக தென்பகுதி இருப்பு சார்ந்து அதற்கு ஏற்ற வகையில் சிந்திக்கின்ற ஒரு தன்மையில் சுமந்திரன் அதை வடிவமைக்கிற தன்மை, அதுக்கு ஆதரவாக தன்னுடைய ஆக்களை அதுக்கு ஆதரவாக மாற்றுகிற தன்மையும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அரசியல் குழு சார்பான ஆக்களை எப்படி போடப்பட்டு வேலை நடக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியும். என்ன பொறுத்த மட்டில் இந்த தமிழரசு கட்சியினுடைய ஒரு அழிவுக்கு அல்லது அதனுடைய இந்த பின்னடைவுக்கு சுமந்திரன் ஒரு முக்கியமான காரணம். நான் சுமந்திரன் மட்டும் காரணம், முக்கியமான காரணம் என்று, அதாவது அவர் மட்டும்தான் ஒரு காரணம் என்று நான் சொல்ல மாட்டேன். அதில் எல்லாமே காரணம் ஏதோ ஒரு வகையில எல்லோருமே இந்த தமிழரசு கட்சி இப்படி அரித்து ஒரு கிள்ளியை நோக்கி சொன்னாக்க எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் காரணமாகத்தான் இருந்திருக்கிறார்கள். மிகவும் கவலைக்குரிய விஷயம். மறைந்த மாவிசேன கூட ஒரு அந்த தலை பதவி சரியான முறையில் வழிநடத்தி இருந்தார் என்று சொன்னால் இந்த நிலைமை வந்திருக்க முடியாது. எல்லோருமே தங்கள் பதவிகளை காப்பாற்றுவதற்காகவும் நலன்களுக்காகவும் விட்டு கொடுத்து அப்படியே ஒரு கட்டுக்கோப்பற்ற தன்மையில போய் இன்றைக்கு இறுதியாக நீதிமன்றத்துல கட்சியே நிற்கின்றது. இதுவரையில கட்சி மக்களுக்காகத்தான் நீதிமன்றம் பல தடவை சென்றிருக்கின்றது ஒழிய கட்சி தனது தேவைக்காக நீதிமன்றம் சென்றது கிடையாது. அப்ப தனது தேவைக்காக ஒரு கட்சி நீதிமன்றம் சென்றிருக்கின்றது என்று சொன்னால் அது என்ன வளர்ந்திருக்கிறதா விழுந்திருக்கிறார் நல்ல அறிவியா இருக்கு இல்லையா? இந்த இடத்தில் இப்பொழுது எங்களுடைய தமிழம் பகுதியில் சிங்கள ஜேவிபி கட்சியினுடைய ஆதிக்கம் வந்து கொண்டிருக்கின்ற அதே நேரம் வாக்காளர்களுடைய வாக்குகள் பெற்றிருக்கின்ற நேரத்தில் தென் தமிழத்தில் நாங்கள் பார்த்தோம் என்றால் அங்கே ஒரு வகையில் அவர்களை நாங்கள் இடம் கொடுக்கவில்லை என்று சொல்லி சாணக்கியனுக்கு அதிக வாக்குகள் கிடைத்திருப்பதை, தமிழரசு கட்சிக்கு கிடைத்திருக்கின்ற வாக்குகளை, இது நன்மையாக அமையுமா எதிர்காலத்தில் அல்லது தீமையாக அமையுமா? அத்தோடு நான் சேர்த்து இன்னொரு கேள்வியும் கேட்க விரும்புகின்றேன். இப்பொழுது எங்களுடைய இடத்துக்கு யாரெல்லாம் காட்டிக் கொடுத்தார்கள் போராட்டத்தை, அல்லது எங்களுக்கு யாரெல்லாம் இரண்டகம் செய்தார்கள் என்று தமிழ் மக்கள் கோடிட்டு இருக்கின்றவர்கள் ஒரு கூட்டணியாக சேர்ந்திருப்பதையும் பார்க்கின்றோம். இந்த இடத்தில் தென் தமிழகத்தில் கிழக்கில் எங்களுடைய எதிர்காலம் எவ்வாறு அமையப் போகின்றது? இந்த தேர்தலில் நிச்சயமாக மட்டக்களப்பு மாவட்டம் ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்திருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அதுக்கு ஒரு பிரதானமான காரணம் என்பது இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய இந்த தமிழரசு கட்சிக்கு வடக்கில் வாக்குகள் சரிவுக்கான பிரதான காரணமாக இருந்தது சுமந்திரன்.
அதுதான் பிரதான காரணமாக இருக்கு. ஆனா அதனுடைய தாக்கம் அங்கே இல்லை. சாணக்கியன் தொடர்பாக சுமந்திரன் மீதாக இருந்த ஒரு எதிர்ப்பு அல்லது அது தொடர்பான எதிர்மறையான பார்வை சாணக்கியனுக்கு உருவாகவில்லை. ஓரளவு இருந்தாலும் இந்த அளவுக்கு அங்கே உருவாகவில்லை என்பதற்கு மேலாக அங்கே சுமந்திரனுடைய அந்த எதிர்ப்பு தாக்கம் இல்லை என்பதுதான். உண்மையில் சுமந்திரன் கிழக்குல இருந்திருந்தால் அவரும் ஒரு வேட்பாளராக இருந்திருந்தார் என்றால் இதே நிலைமை தான் அங்கேயும் நடந்திருக்கும். எனவே அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது. இங்கே மற்றது ஊடுருவலும் அங்கே மட்டக்களப்பை தவிர மற்ற இடத்துல எல்லாம் தென்னிலங்கை கட்சிகள் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியின் ஊடுருவல் அதிகம் இருந்தது. ஆனால் மெயின் அதாவது ஒரு பிரதான ஊடுருவல் களமாக அவர்கள் யாழ்ப்பாணத்தை பயன்படுத்தி கொண்டார்கள். ஏனென்றால் உங்களுக்கு ஈழத்தமிழர்களை பொறுத்த மட்டில் யாழ்ப்பாணத்தில் ஒரு செய்தி வருகின்றதுதான் ஈழத்தமிழருடைய பெரிய ஒரு செய்தியாக உலக மக்களும் பரவும். அப்ப அந்த யாழ்ப்பாணத்தில் யாழ் மாவட்டத்தில் அவர்கள் ஒரு 3 ஆசனங்களை அல்ல தங்களுடைய செல்வாக்கு அதிக வாக்குகளை எடுத்து விட்டார்கள் என்று காட்டினால் அது முழுக்க தமிழ் மக்கள் என்பிபிக்கு ஆதரவு என்ற ஒரு மாயை உருவாக்க முடியும் என்று அவர்கள் வேலை செய்திருக்கிறார்கள் போல தெரிகின்றது. அதுக்கு எங்களுடைய அரசியல் கள நிலைமையும் வாய்ப்பாக அவர்களுக்கு போய்விட்டது. அப்படியான நான் கருதுகிறேன். இந்த இடத்தில் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் போராட்டங்களாகட்டும் குரல் கொடுப்புகளாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழல்ல பிறப்பெங்கும் தாயக பிறப்பெங்குமே குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது மாதவனை மேய்ச்சல் நிலையமாக இருந்தால் அங்கே சுரேஷ் போன்றவர்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய அரசியல் நிலைப்பாட்டை கிழக்கு தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா அல்லது அந்த பின்னடைவு இப்பொழுது எங்களுக்கு ஆள் இல்லை என்று ஆளில்லா ஊருக்கு இல்பப்பூ சக்கரை என்று சொல்லி நாங்கள் வாக்களித்தோம் என்று சொல்ல முடியாது. ஆனால் தென்னிலங்கையோடு கூட்டுறவு வைத்திருக்கின்றவர்களை வாக்களிக்கின்ற செயற்பாடுகளையும் பார்க்கின்றோம். இப்பொழுது அதைவிட ஆபத்தான ஒரு விடயமாக இந்த கருணா அம்மான் வியாழேந்திரன் அம்மான் என்று சொல்வதை தவிர்த்துக் கொள்கின்றேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். கருணா வியாழேந்திரன் பிள்ளையான் போன்ற கூட்ட வந்து வருகின்றார்கள். இவர்கள் எல்லோரையும் எங்கள் தமிழ் மக்கள் விழிப்பாக எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறார்கள்? இதை எவ்வாறு பார்க்க வேண்டும்? இந்த தவறா அல்லது சரியா? இப்ப இதுல முக்கியமாக என்ன பொறுத்தமட்டில தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எண்ணம் கீழே இறங்கி மக்கள் மத்தியில் வேலை செய்கிற அளவை அதிகரிக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அவர்கள் வேலை செய்தது காணாது என்று வேலை செய்யவில்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் மக்கள் மத்தியில் இறங்கி கூடுதலாக அவர்களுடைய செயற்பாடுகள் வடக்கை அடிப்படையாக கொண்ட அதிக அளவிலும் ஆனால் கிழக்கிலேயும் கணிசமான அளவில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே தமிழரசு கட்சி அது நீண்ட காலமாக இருந்தபடினாலே அவர்களுக்கு அது வேறொன்ற ஒரு நிலைமை இருந்தது. ஆனா இது திரும்ப இவ்வாறு செய்யப்படுகின்ற பொழுது படிப்படியாக அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. இந்த இடத்துல எதிர்காலத்துல என்னுடைய ஒரு நோக்கம் அதான். நான் சொன்னேன், நான் தேர்தல் சார்ந்து நான் இதை முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஒரு கூட்டுறவு தேவைக்கு அடுத்த கட்டத்தில் நாங்கள் இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்பதை வெவ்வேறு அமைப்புகளையும் உள்ளடக்கியதான ஒரு பரந்துபட்ட மக்கள் இயக்கமாக மாற்றுவதன் ஊடாகத்தான் நாங்கள் அந்த பலத்தை அந்த அணியை இன்னும் பலமாக்கலாம். அதே வேளையில் நேர்மையான ஏனைய அரசியல் தலைவர்கள் உங்களுடன் வந்து இணையதற்கு வாய்ப்பாக இருக்கு. இது வடக்குல மட்டுமல்ல, அடுத்து அதாவது கிழக்கிலையும் அது பரவல்படுத்தப்பட்டு இன்னும் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இன்னும் எதிர்காலத்தில் வாய்ப்புகள் உருவாக்கான சாத்தியங்கள் இருக்கின்றன. நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல அவர்களுடைய கூட்டிணைவு என்பது ஒரு வகையில் கிழக்கில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் பெருமளவு தாக்கத்தை அது கொண்டு வருமா என்பது ஒரு கேள்விக்குரிய. அவர்களாக சொல்லியிருக்கிறார் மாகாண சபை தான் அவருடைய மையம் என்று. ஆனா இந்த கால பகுதியில் அவர்களுடைய கூட்டு எவ்வளவு தூரம் வெற்றி அளிக்கும் என்பது ஒரு கேள்விக்குறி. உண்மையில் அவர்களுடைய அந்த கூட்டினுடைய வெற்றி அல்லது அதிகார பிரயோகம் என்பது ஏற்கனவே அவருக்கு சார்பாக கொழும்பில் இருந்த அரசாங்கங்கள் செயற்பட்டதும் ஒரு பிரதான காரணம். இன்றைக்கு அதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடையாது. கிடையாது என்றும் நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் இந்த அரசாங்கம் கூட வெளிப்படையாக இல்லாவிட்டாலும் அவர்களை மறைமுகமாக தமிழ்
விரோதமான நடவடிக்கைகள் பயன்படுத்த மாட்டாது என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் ராணுவம் நேரடியாக அரசியல் தலைவர்கள் ஈடுபட்ட இல்லாவிட்டாலும் ராணுவத்தின் ஊடாக கூட அவ்வாறான செயற்பாடுகளுக்கு இடம் ஏற்படலாம். ஆனாலும் மாதிரியான நிலைமைகள் அவர்களுக்கு ஆதரவாக இருக்காது. நான் ஏன் சொல்றேன் என்றால், இப்ப இந்த முறை முந்தி டக்ளஸோ அல்லது அங்கஜனோ இங்க பெரிய ஒரு தலைவர்களாக காட்டிக்கொண்டது என்பது அரசு ஆதரவு, அரச வளங்களை அரசு ஆதரவு, அதிகாரம், அதை வச்சுதான் அவர்கள் தங்களை பெரியாக்களாக காட்டிக்கொண்டார்கள் ஒழிய உண்மையாக அந்த உண்மையான மக்களுடைய ஒரு பிரதிநிதிகளாக அவர்கள் ஒருபோதும் இருந்தது இல்லை. இந்த இதுகளை கொடுத்து வாக்குகளை வாங்கி கொண்டவர்களாகத்தான் அவர்கள் இருந்தார்களே ஒழிய இன்றைக்கு அங்கஜன நிலைமை மிக தெளிவாகவே அதை எங்களுக்கு காட்டுறதை நாங்கள் பார்க்கின்றோம். இவர்கள் கிழக்கில் அப்படித்தான் பிள்ளையார் தொடக்கம் அல்ல கர்நாடகம் பிரதி அமைச்சராக இருந்து மாகாண அமைச்சராக இருந்து அவர்கள் அப்படி செய்ததற்கு அரசாங்கம் மற்றும் ராணுவ பின்புலம் அவர்களுக்கு துணையாக இருந்தது. இப்பொழுது அது இல்லை. அதற்காக அவர்கள் ஒன்று சேர்கிறார், தங்களுக்குள்ள ஒரு கூட்டணிந்து ஒரு பலத்தை உருவாக்கலாம் என்று. ஆனால் அவர்களுடைய அந்த எதிர்பார்ப்பு பெருமளவு வெற்றி அளிக்கும் என்று நான் கருதவில்லை. ஆனால் அவர்கள் முயற்சிப்பார்கள். நிச்சயமாக சிலவேளை அரசாங்கத்தை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பாக எதிர்காலத்தில் உருவாகக்கூடும். அந்த கடந்த காலங்களிலிருந்து சிங்கள அரசாங்கம் பார்த்தீர்கள் என்றால் எங்களுக்குள் இருந்தே எங்கள் விரல்களை வைத்து எங்கள் கண்களை குத்துகின்ற செயற்பாடுகளை செய்து வந்தார்கள். அதில் ரணில் அரசை மிஞ்சுகின்ற வகையில் நாங்கள் மிகவும் மாறுவேடம் போட்டு வருகின்ற என்ன சொல்வார்கள், அந்த பசுத்தோல் போத்திய புலிகள் என்பதை விட புலித்தோல் போத்திய நரிகள் போல் வருகின்ற காட்சிகளை பார்க்கின்றோம். அண்மையில் அர்ஜுனா மற்றும் இந்த இளங்குமரன் போன்ற அவர்களுடைய நேற்றைய நாளில் ஒரு காணொளி வைரலாகி இருக்கின்றது. பொதுத்தலங்கள் பொதுவாக மக்களுடைய நாடு பிடித்து சொல்வதை பார்க்கலாம். பல்வேறு செய்திகளை வருகின்ற பொழுது மக்கள் கொந்தளிக்கின்ற நிலையையும் பார்க்கின்றோம். இவர்களுக்கா வாக்களித்தீர்கள் என்று அந்த மக்களிடம் கேட்கின்றவர்கள் மக்களாக இருக்கின்றார்கள். இந்த இடத்தில் தமிழ் மக்கள் நிலம் புலம் தமிழகமாக ஒன்றிணைந்து குரல் கொடுக்கின்றார்கள் உணர்வால். அந்த வகையில் புலம்பெயர்ந்த மக்கள் தாயக மக்களுடைய இந்த எதிர்காலத்தில் அவர்களுடைய வாக்களிப்பு தேர்தல் மட்டுமல்லாமல் அவர்களுடைய வாழ்வியல் எதிர்காலம் என்று எல்லா விடயத்திலும் தொடர்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நீங்கள் சொல்கின்ற செய்தி என்ன? நிச்சயமாக என்னென்றால் இதில் நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கணும். மக்கள் ஒரு வகையில் நான் ஏற்கனவே சொன்ன போல எங்களுடைய அரசியல் தலைவர்கள் மக்களுக்கான அரசியல் அறிவூட்டல்களை சரியான முறையில் செய்யாமை இந்த நிலைமையை உருவாக்குறது. அதாவது ஒரு கட்சி சார்ந்த பதவி சார்ந்த ஒரு சுயநிலை அரசியலில் அதிகளவு மூழ்கியது இந்த மக்களிடையே ஒரு வெறுப்பையும் உண்மையான அரசியல் அறிவையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை இருந்தது. அதுக்கு மேலாக இந்த 2010 ஆண்டுக்கு பின்னர் பிறந்த இளம் சந்ததிகளுக்கு எங்களுடைய கடந்த கால தியாகங்கள், வரலாறுகள், எங்களுடைய உண்மையான அரசியல் அபிலாசங்கள் என்ன, நாங்கள் எந்த நிலையில் இருக்கின்றோம், எங்களுடைய வரலாறு எப்படி இருந்த தொடர்பாக எந்தவித அறிவோ ஞானமோ இல்லை. அது யாருமே அவர்களுக்கு கொடுப்பதில்லை. அவர்கள் இந்த திரைப்படங்கள், சமூக ஊடகங்கள் இவ்வாறான இந்த விடயங்களினால கவரப்பட்ட ஒரு பெரிய ஒரு சமூக மாற்றம், ஒரு பிறழ்வு நான் சொல்ல வேணும். அப்படியான நிலைமைக்குள் அகப்பட்டிருக்கிறார். உண்மையில் இந்த அர்ஜுனாவினுடைய தெரிவு என்பது கூட அப்பாறான ஒரு பிறழ்வினுடைய வெளிப்பாடுதான், பிறழ்வினுடைய வெளிப்பாடாதான் நான் பார்க்கின்றேன். எனவே இந்த மக்களுக்கான ஒரு அரசியல் அறிவை ஊட்ட வேண்டும். அது நிச்சயமாக அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல, சமூக தலைவர்கள், ஆசிரியர்கள், இப்படியாக பல்துறை சார்ந்தவர்கள் அதை ஊட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இன்றைக்கு படித்த மனிதர்கள் கூட தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வெளிக்கின்ற பார்க்கின்ற பொழுது சில யோசிக்கிறோம், இவர்கள் என்ன படித்தார்கள், உண்மையில் சமூகத்தை படித்தார்களா, தமிழ் மக்களுடைய வரலாற்றை படித்தார்களா, அல்லது என்பிபி தேசிய மக்கள் சக்தியினுடைய கடந்த கால வரலாறை படித்தார்களா, இல்ல அவர்களுடைய உண்மையான நோக்கு என்னென்றதை அறிந்து கொண்டார்களா? இதுகளை எல்லாத்தையும் நாங்கள் இவர்களை நோக்கி கேள்வி கேட்க வேண்டி இருக்கின்றது. அப்ப இப்படியான ஒரு நிலையில் தான் எங்களுடைய சமூகம் இருக்கின்றது. அப்ப இந்த சமூகம் மாற்றப்பட வேண்டும். அதுல புலம்பெயர் மக்கள் மிக முக்கியமானது. இன்றைக்கு ஒரு குறை ஊடப்படுவதை நீங்கள் பாருங்கள். இந்த அர்ஜுனாக்கான ஒரு நிதி ஆதாரமாக புலம்பெயர் மக்கள் இருக்கு. ஒரு தவறான ஒரு செயற்பாடு.
அன்றாடம் நாங்கள் பார்க்கிறோம், அவருடைய நடத்தையை பார்க்கிறோம், அவருடைய பேச்சை பார்க்கிறோம், அவர் எப்படியானவர்கள் எப்படி எல்லாம் செய்கிறார் என்று பார்த்து கொண்டு அதை நியாயப்படுத்துகிற தன்மை இந்த உள்நாட்டிலும் சரி புலம்பெயர்நிலையும் கணிசமான மக்களிடம் இருக்கிறது என்பது, இதை ஒட்டி நாங்கள் என்னத்தை சிந்திக்கிறோம், இவர்களே இப்படி இருக்கிறார்களே, இவர்களுக்கு ஒரு தர்க்க ரீதியாக ஒரு அறிவுபூர்வமாக சிந்திக்கிற தன்மை இல்லாமல் இருக்கிறது கவலைப்பட வேண்டி இருக்கு. அப்ப இது அடிப்படையில் என்னன்னு சொன்னால் சரியான முறையில் ஒரு தெளிவான அரசியல் அறிவுகள் இவர்கள் போதிக்கப்பட வேண்டும். அப்ப தலைவர்கள் சரியான முறையில் நடக்க வேண்டும், அவர்களுடைய உண்மையான நேர்மையாகவும் மக்களுக்காகவும் நடக்க வேண்டும். அவர்களுடைய பேச்சிலும் நடத்தையிலும் பார்த்து மக்கள் இதுதான் எங்களுடைய அரசியல் அபிலாசைகள், இதுதான் நாங்கள் இந்த நோக்கித்தான் போவோம் என்று இயல்பாக புரிகிற ஒரு தன்மை பேணப்பட வேண்டும். ஆனால் இது ஒரு பெரிய வேலையாக இருக்கின்றது. 2010க்கு பிறகான இந்த சமூகத்தை, அதுவும் வேற வேற காரணிகளினால் சூழப்பட்டிருக்கிற இந்த சமூகத்தை நாங்கள் ஒரு சரியான பாதையில் கொண்டு செல்வது என்பது ஒரு கடினமான வேலை என்றாலும் நிச்சயமாக எல்லோரும் நிலத்திலும் புலத்திலும் இருப்பவர்கள் நிச்சயமாக அதை உணர்ந்து தவறான வழிகளுக்கு நிதிகளையோ அல்லது ஆதரவையோ, இப்ப வெளிநாட்டில் எங்களுடைய உள்நாட்டு தேர்தலில் செல்வாக்கு செலுத்தின மிகப்பெரிய ஒரு சக்தி புலம்பெயர் மக்கள் தான். அவர்களுடைய ஒரு தொலைபேசி அழைப்பே ஒரு பெரிய ஒரு ஆதரவை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா. அதாவது இன்னொரு விடயம் பார்த்துட்டால் உங்களை போன்ற அந்த அறிவுசார் மக்களை தவிர பொதுவாக சாதாரண மக்களுக்குள் அந்த அரசியல் என்பது இல்லாத போது, அவர்கள் தெரிந்து கொள்ளாத போது அல்லது தெரியக்கூடிய சூழல் இல்லாமல் அவர்களுடைய கண்கள் கட்டப்பட்டிருக்கின்ற சூழலில் அல்லது மாயை தோற்றத்துக்குள் வாழ்கின்ற சூழலில் புலம்பெயர்ந்த மக்கள் அந்த வானத்தில் உயரத்தில் பறக்கின்ற கழுகுகள் போல இங்கிருந்து அவற்றை பார்த்து வழிநடத்தக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அந்த ஏனென்றால் அங்கே பேச்சு சுதந்திரமற்ற சாதாரண மக்களுடைய அவலநிலை, அந்த குரல் சுதந்திரம் என்பது அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கவும் அந்த மக்களுக்கான சரியான வழிகாட்டலை செய்யக்கூடிய வகையிலும் புலம்பெயர்ந்த மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதிலும் எத்தனை வழிகாட்டினர் சரியாக விழிப்போடு இருக்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. உறவுகள் காத்திருக்கின்றார்கள் உங்களோடு பேசுவதற்கு. அவர்களை தொடர்ந்து நாங்கள் நிறைவு கேள்வியோடு இணைந்து கொள்வோம். இணைந்திருக்கின்ற முதல் நேரை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம் கேடா, நிகழ்ச்சியில் இருந்திருக்கின்றீர்கள். எங்களோடு அரசியலாளர், ஆய்வாளர் மற்றும் ஆசிரியர் மதிப்புக்குரிய கந்தையா அருந்தவபாலன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் சிவாதனி. வணக்கம் சோமசுந்தரம் ஐயா. வணக்கம் திரு அருந்தவபாலன் அவர்களுக்கு வணக்கம். என்ன சொல்லிச்சுன்னா, அந்த முக்கியமாக ஒரு 16 வருடங்கள் காத்திருந்தோம். ஒரு கலங்கள் நீங்கி நீரோடு ஒரு தெளிவடைந்த மாதிரியான ஒரு பார்வை வந்திருக்கிறது உங்களோட இணைவு. என்ன சொல்லிச்சுன்னா, நீங்கள் முக்கியமாகவே நீங்கள் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள், திரு ஆங்கரநேசன் அவர்கள், திரு விஜயலிங்கம் அவர்கள் எல்லாம் அந்த மக்கள் ஒரு விமர்சனத்துக்கு அப்பால் விலகி நிற்பவர்கள். அதுல எங்களுக்கு பெருமையா இருக்கிறது உங்களோட இணைவு. இப்ப நாங்கள் யோசிப்போமே, சில பேர் இதுக்குள்ள தேவையில்லாமலே இவங்களை எல்லாம் உள்ளுக்குள்ள தந்துட்டார் கஜேந்திரகுமார் என்ற அளவுக்கு இல்லாத மாதிரி அந்த தெளிவு மக்களிடம் மத்தியில் தோன்றி இருக்கிறது. அது மட்டுமல்ல, காலத்தின் தேவையை முதன்மைப்படுத்தி இந்த உள்ளூராட்சி தேர்தலை எதிர்கொள்வது தாய்மண் மீதும் மேதகு தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் மீதும் மாவீர செல்வங்கள் மீதும் பற்றுக்கொண்டு ஒவ்வொரு தமிழனும் மனதார விரும்புவான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. திரு அருந்தவபாலன் அவர்கள் என்ன சொல்லிச்சுன்னா, அந்த அதாவது ஜனாதிபதி தேர்தலில் சிறிய ஒட்டியாக இருந்த அந்த நில ஆக்கிரமிப்பு இல்லாட்டி ஊடுருவல் சிங்கள தேசத்தின் தமிழ் தேசிய அனுரதரப்பான் அது உள்ளூர் பொது தேர்தலில் கொஞ்சம் மேலும் பெரிதாயிடுது. இப்ப இதுக்கு மேல இடம் கொடுத்தா உள்ளூராட்சி தேர்தலில் முழுக்கமே வெள்ளம் உடைச்சு கொண்டு உள்ளுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக கூடாது என்பதன் மாவீரர்கள் இந்த சிந்தனை ஓட்டம் நான் அவர்களை மனதாக நேசிப்பவர் என்ற முறையில் அவர்கள் தான் ஒரு அணையாக உங்களோட ஒற்றுமையை கொண்டு வந்தார்கள் என்ற ஒரு அந்த தோற்றம் என்ற மனத்தில் இருக்கிறது. நல்ல விஷயம். எல்லோரும் நீங்கள் உண்மையிலேயே அந்த ஒரு காலத்தின் தேவை. அது மட்டுமல்ல, தமிழ் தேசிய
அரசியல்வாதிகள் அந்த கடந்த காலங்களில் திரு அருந்தவரன் அவர்களே இந்த சம்பந்தனுக்கு முள்ளிவாய்க்கால் மௌனத்தை பிறகு நல்ல சந்தர்ப்பம் கொடுத்தார்கள் மக்கள். ஏனென்றா தேசிய தலைவராக உருவாக்கப்பட்ட கட்சி, நாங்கள் அதே இருந்தா போலேயே அவரால் அந்த உடைய விடக்கூடாது என்பதனால ஆனா அதை சம்பந்தன் சரியாக கையாள தெரியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டது காரணம். சம்பந்தன் மட்டுமல்ல, வெளி சக்தி ஒன்று அவர்களை அவ்வாறுதான் நடத்தியது. அதனால்தான் மக்கள் நம்புகிறார்கள், மக்களுக்கு ஆணையிட்டுள்ளார் என்று சொல்லி தவறுக்கு மேல் தவறு செய்து 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 பொறுக்க முடியாத நிலையில தான் அந்த மக்கள் ஒரு விரக்தி நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இந்த உள்ளூராட்சி தேர்தல் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் திரு கஜேந்திரகுமார் பொன்பார் ஒரு மாமனிதற்ற மகன், குமார் பொன்னம்பலத்தின் மகன். அவற்றுக்கு இந்த கல்லுகள் எறியவோ குற்றம் சொல்லவோ எதுவுமே இல்லை. ஆனால் எறிந்தார்கள். முள்ளிவாய்க்கால் மௌனத்துக்கு பிறகு இங்க இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியே ஒருமே உப்பு சப்பில்லாதவர்கள் இவர் என்ன சாதனை படைப்போறார் அதுக்கும் சளைக்காமல் நின்று இன்றைக்கு உங்களையும் அரவணைத்துக் கொண்டு முக்கியமாக இந்த பயணத்தில் அவர்கள் பயணிப்பது தமிழ் மக்கள் மத்தியில் உண்மையாக ஆரம்பத்தில் கூறியது போன்று தாய்மண், மாவீரற்ற தியாகங்கள், தேசிய தலைவர் மீது வைத்திருக்கும் அந்த அதீதமான பற்றுப்பாசம் எல்லாம் இந்த உங்கள் உணைமுனோடாக வெளிப்படுத்தியிருக்கின்றன என்பதுதான் உண்மையான விஷயம். அருந்தவரன் அவர்களே, அதிகம் கதைப்பதற்கு மற்ற நேயர்களும் கதைக்க வேணும். ஒரு விஷயம், இந்த கடந்த காலங்களில் இந்த தாயக மண்ணில, வடக்கு கிழக்கில் இருக்கிற மண்ணில இந்த ஊழல் நடப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கினது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தவிர்ந்த மற்ற அரசியல்வாதிகள் தான். ஊழல் மலிவதற்கு சந்தர்ப்பம் வழங்கின அவர்கள் தான் இன்றைக்கு தங்களை ஊழல் நடத்த முடியாது என்பதற்காக இந்த மயக்கத்தை கொண்டு வர்ற தமிழ் தேசிய அதாவது அன்பதர கட்சிக்கு பக்கபலம் சேர்க்கின்றார்கள் என்பது என்ற கருத்து. வெற்றி பெற வாய்ப்பு, வெற்றி ஆக வேண்டும், வெற்றி பெற வாய்ப்புகள் வாழ்த்துக்கள் சொல்றது இல்லை. தமிழ் மக்களுக்கு கிடைச்ச ஒரு எதிரி சந்தர்ப்பம். உள்ளூராட்சி தேர்தலில் நாங்கள் எதிரியை உள்நுழைய விட மாட்டோம் என்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கு. அதை நாங்கள் மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்பது இந்த கருத்து. உங்கள் வருகைக்கு மிக்க நன்றி. உறவுகளை இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த விடையில் ஒரு சிறிய திருத்தம், அதாவது மாமனிதருடைய பிள்ளை உறவு என்பதை கடந்து ஒவ்வொரு மனிதர்களும் அவரவர்களுடைய செயற்பாடுகளால் அடையாளம் காணப்படுகின்றார்கள் என்பதுதான் ஒவ்வொருவருக்குமான அடையாளமாக இருக்கும். அது யாராக இருந்தாலும். எனவே மாமனிதர், மாவீரர் அல்லது நாட்டுப்பற்றாருடைய உறவுகளாக இருப்பதில் பெருமை இல்லை. அவரவர் எப்படி இருக்கின்றார்கள் என்று அந்த இடத்தில் தான் நாங்கள் மதிப்பீடு பார்க்க வேண்டும். மக்கள் அடையாளம் காண்பார்கள். வணக்கம். 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 காற்றலையில் எடிசன். வணக்கம் சிவனியா, பேசுங்கள். காலை வணக்கம் சிவனிகா. காலை வணக்கம் ஐயா. ஐயாவிடம் ஒரு வினாவன் இருக்கின்றது என்று கேட்டால், மக்களால் இன்றைக்கு வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு நின்றுகிட்டால் அந்த அரசியல் கட்சிகள் தேர்தல் வரும் பொழுதுதான் மக்களை சந்திக்க வருகின்றார்கள் என்று மக்களுக்கு நிறைய பொருளாதார பிரச்சனைகள் இருக்கின்றது என்றும் நின்றுகிட்டால் மக்கள் ஒரு அரசியல் மயப்படுத்தப்படாமல் இருக்கும் பொழுது மக்களை நாங்கள் இன்றைக்கு இந்த கட்சிக்குத்தான் நீங்கள் ஓட் போடணும், இல்லை அந்த கட்சிக்குத்தான் ஓட் போடணும் என்று மக்கள் ஒரு குழப்பம் அடைகின்றார்கள். அப்ப அங்குள்ள அரசியல் கட்சிகள் எங்களுடைய தேசிய கட்டமைப்பு இந்த காலத்தில் ஊர்ச்சங்கங்கள், பொதுச்சங்கங்கள், சமூக நிலையங்கள், பொதுமக்கள் கூடுகின்ற இடங்களில் மக்களை ஒரு அரசியல் மயப்படுத்தி அரசியலை விழிப்படைகிறதுக்காண்டி தமிழர் தரப்பில் உள்ள அரசியல் கட்சிகள் இவ்வாறான வேலை திட்டங்களை செயற்படுகின்றன. மக்களை இப்ப நாங்கள் ஒரு அரசியல் மேற்படுத்தி மக்களுக்கு நாங்கள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினால்தான் மக்கள் விழித்துக் கொண்டால் நாங்கள் ஒரு வெற்றியை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இதில் அதிகமாக உள்ளது. இதற்கான கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி எடிசன். இந்த வேளையில் நினைக்கின்றேன் அவர்களை இதுக்கு விடை சொல்ல போகிறீர்களா? எனக்கு அந்த மணிக்கோணம் அவருடைய கேள்வி, அதாவது என்ன சொன்னார் என்றால், தேர்தல் காலங்களில் தான் இந்த அரசியல்வாதிகள் மக்களை நெருங்குகிறார்கள். பொதுவாக மற்ற மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்காமல் இந்த அரசியல் செய்வதில் பயனில்லை, தேர்தல்கள் நிற்பதில் பயனில்லை என்று சொல்கின்றார். தொடர்ச்சியாக எனக்கு தெரிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பல்வேறு போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றது, குரல் கொடுப்புகளை செய்து கொண்டிருக்கிறது, மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. இது பற்றிய உங்களுடைய பார்வையும் எடுத்து வாருங்கள். நிச்சயமாக அதில் என்ன வளர்ச்சி காணப்பட அவருடைய கருத்தை நாங்கள் முழுமையாக நிராகரிக்க முடியாது. மக்கள் மத்தியில் கூடுதலாக இறங்கி வேலை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆனால்
தமிழ் தேசிய மக்கள் முன்னணியானது மக்கள் மத்தியில் நிறையவே வேலை செய்து கொண்டு வருகின்றது. குறிப்பாக மக்களுக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகள், இப்ப நீங்கள் ஏற்கனவே சுட்டி காட்டியது போல கிழக்கில் மேய்ச்சத்தரைக்கு எதிரான இங்கே எல்லா இடங்களிலும் போராட்டங்களில் மக்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த இடர்பாடுகளுக்கு முகம் கொடுக்கிற ஒரு கட்சியாக இருக்கின்றது. அதுக்கு மேலாக மக்களுக்கு இடர்பாடுகள் வருகின்ற பொழுது முன்னின்று உதவி செய்வதும் உண்டு. ஆனால் இங்கே பெருசுபடுத்துவது என்னென்று சொன்னா அந்த பொருளாதார உதவி அல்லது வேலை வாய்ப்புகள், அது இலங்கையிலே அது எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயம். இங்கே என்ன நடக்குது என்று சொன்னா இந்த அரசு முகவர்கள் கிடைக்கப்பட்டை எடுத்து தாங்கள் பெரியவர்களாக மக்களுக்கு எது சேவைகளாக காட்டுவதனூடாக மற்ற தேசிய கட்சிகள் அவ்வாறு செய்யவில்லை என்ற ஒரு மாயத்தோற்றம் உருவாக்கப்படுகின்றது. உண்மை அதுவல்ல. இலங்கை மக்கள் எல்லாருக்கும் உள்ள ஒரு இதுதான் தமிழ் மக்களுக்கு இன்னும் மோசமாக பாரபட்சம் காட்டப்படுகிற தன்மை இருக்கின்றது. அதுக்கு இந்த இவர்கள் அதை எப்படி தங்களுக்கு சார்பாக பயன்படுத்தலாமோ அரசாங்கம் அதுக்கு ஆதரவாக இருக்கும், பயன்படுத்தி இவையெல்லாம் மக்கள் ஆதரவு, இனிய தமிழ் தேசிய கட்சிகள் சுமார் தேசியம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அதுதான் உண்மையான நிலைமையாக இருக்கின்றது. மற்றபடி கட்சிகள் தங்களால் இயன்ற அளவு மக்களுக்கு செய்யக்கூடியவற்றை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். சரி, நல்லது, நன்றி. எனவே நிச்சயமாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்களுடைய பாரபட்சமான பார்வை தமிழர் தரப்புக்கு தொடர்ச்சியாக அந்த பாரபட்சம், மாற்றாந்தாய் மனப்பான்மை, போருக்கு முகம் கொடுத்த மக்களை பாராமுகமாக இருக்கின்ற அரசு, இவற்றையெல்லாம் நிச்சயமாக நிறைவே நாங்கள் கேள்விக்குட்படுத்த வேண்டும். ஆட்சி அதிகாரம் தமிழ் மக்கள் கைகளுக்கு வர வேண்டும். இணைந்திருக்கின்ற உறவு வணக்கம். வணக்கம். வணக்கம் பிரபா. வணக்கம் ஸ்ரீகுமார் ஐயா. வணக்கம் திரு அருந்தவாளன் அவர்களே. எனக்கு 2-3 கேள்விகள் இருக்கின்றன. சிவனுக்கு இடம் தருவான்னு நினைக்கிறேன். எனது முதலாவது கேள்வி என்னதென்றால், நாங்கள் கஜேந்திரகுமார் அந்த செயற்பாட்டு 2010 அவருடைய கட்சி கஜேந்திரனும் கஜேந்திரகுமாரும் தமிழ் தேசிய மக்களும் உறுதியாக திடமாக இலக்கு நோக்கி எந்தவித விட்டுக் கொடுப்பும் இல்லாமல் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருந்து மக்களுக்கு அவருடைய இது கிடைக்காத சில பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடம்தான் கிடைத்தது. அப்ப இதுக்கான பின்னடைவுகள் எதிர்ந்து சிந்திச்சு அதற்கான செயற்பாடுகளை எவ்வாறு செய்கின்ற, உதாரணமாக ஒலிப்பித்தான் விடுதலைக்கு முதல் படி என்ற மாதிரி ஒளிப்பித்தான் மக்களை ஒளிப்படைய செய்வதற்கு வாக்காளர்களுக்கு எங்களுடைய வரலாற்றப்படை என்றது சொன்னது மாதிரி அதுக்கான செயற்பாடுகளை எவ்வாறு செய்யப்படுகிறார்கள் அது உண்டு. இரண்டாவது கேள்வி, இப்ப பார்த்தீர்கள் என்றால் பருத்தித்துறை நகர சபையிலும் நல்லூர் நகர சபைக்குமான தேர்தல் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அது எதனால்? திட்டமிடல, அவதான குறைபாடா என்னத்துக்கான? அப்ப இதால வர்ற விளைவுகள் என்ன மாதிரி இருக்கும் என்பது தெரிய வேண்டும். அப்ப இதுகளிலிருந்து அடுத்த முறையாவது நாங்கள் சரியாக திட்டமிட்டு செய்யப்பட வேண்டிய நிலை இருக்கு. இப்ப நாங்களே பிளவுத்திட்டம் என்று சொன்னால் மக்களுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது. நாங்கள் அப்ப இதை தவிர்த்திருக்க வேண்டிய கடமையை தவிர்த்திருக்க வேண்டுமா இல்லையா? ஈனவர் அப்படியான தவறுகளை செய்து 2 நகர சபையை தவற விட்டு விட்டார்கள். இன்னும் அதற்காகத்தான் தொடர்ந்து மக்களுக்கு அறிவூட்டலும் தெளிவூட்டலும், ஏனென்றால் சிங்களவர்களோ மற்ற கட்சிகளோ என்ன சொன்னாலும் மக்களுக்கு ஒரு தெளிவு வந்துச்சுன்னா அவர்கள் மாற மாட்டார்கள். ஆனபடியா இந்த மாதிரி நீங்கள் போராட்டம் செய்யலாம், எதுவும் செய்யலாம், அது இல்லை இங்க முக்கியம். போராட்டம் செய்து ஒரு 15% தான் ஒழிப்புத்தான் அவர்களுக்கு இது. அதாவது அவரும் பதில் சொல்ல காத்திருக்கிறார்கள் ஐயா. நன்றி நன்றி நன்றி. ஆமாம், இன்னும் 6 நிமிடங்களில் இன்னும் 2 அந்த கேள்விக்கான விடையை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் திரு அருந்தவாளர்களே. நாங்கள் உறவுகளை இணைத்துக் கொண்டு பின்பு உங்களை இணைத்துக் கொள்கின்றேன். இணைந்திருக்கின்ற அடுத்த உறவு சுருக்கமாக எடுத்து வாருங்கள். அப்பொழுது நாங்கள் நிறைவு தகவலோடு அவரை எடுத்துக்கொள்ள முடியும். வணக்கம். வணக்கம். புரியுதா? என்னடா ஆசிரியர் அருந்தவாளர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு 2 கூறிய
காலத்தின் தேவை. நிச்சயமாக நல்ல ஒரு மனிதர் சரியான இடத்துக்கு போய் வந்து சேர்ந்திருக்கின்றார் என்று கேட்டால் விழிப்புத்தான் விடுதலை முதற்படி என்று சொன்னால் இந்த தமிழினம் விழித்துக் கொள்வதாக இல்லை. பாருங்கள், இந்த படித்த சமூகம் வந்து குரலிவித்த கோமாளிகளை தெரிவு செய்து அனுப்பி நடக்கின்ற அலங்கோலங்களும் அசிங்கங்களும். ஆனா அந்த குரலிவித்த சொன்ன விஷயத்தை ஒரே ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கேட்டால், இன்றைக்கு ஸ்ரீதரன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இந்த தமிழரசு கட்சியில் இருக்கிறவங்களே தமிழ்நாட்டில் சாபக்கேடு என்று கேட்டால், இவங்களை அன்றைக்கும் இந்த காற்றில வந்து கேள்வி கேட்டோன்னு பொங்கி எழும்பி கொண்டு போனவர். இன்றைக்கும் மக்களுக்கான கேள்வி கேட்க அரசு அதிகாரி மேல கேள்வி கேட்டு கோமடையை செய்யக்கூடாதான். அப்ப இவங்களை நம்பி வாக்களிச்ச மக்களுக்கு இவங்க செய்யற அநியாயம் இவங்க தேவையா? அடிய ஒரு அடிச்சு திறத்தவும். நன்றி, வணக்கம். நன்றி. இருந்து கொள்கின்ற அடுத்த உறவு. வணக்கம். வணக்கம் பிரபா அவர்களே. வணக்கம் சிவதனி. நான் உங்களோட ஒரு விடயம் கேட்கிறேன்னு சொன்னால், இந்த பொழுது 2 சபைகள்ல நிராகரிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், இப்பொழுது எங்களுக்கு அந்த காலத்துல நீங்கள் இல்லை. அப்ப அந்த இடத்தில் கூடவே தமிழ் அரசியல் கட்சிகளை வெற்றி பெற வைப்பதற்கான வழிவகைகள் விகிதங்களை நீங்கள் வகுக்கிறீங்கன்னு சொன்னால், இப்ப இருக்கும் நிலை வந்து தமிழர் தரப்பு எதிர்பார்த்த அளவுக்கு ஒற்றுமைப்படவில்லை. ஆனாலும் பல தரப்பாக இருந்தது சில தரப்பாக மாறி இருப்பது நன்மைக்குரிய விடயம். அதே நேரம் இன்று அவர்கள் சில இடங்களை நிராகரித்து விட்டதும் உங்களுக்கு அங்கே சில போட்டி களங்களை குறைத்திருக்கின்றது. அப்ப இவற்றில் எல்லாம் நீங்கள் எப்படி என்ன மாதிரி சூசகமாக அந்தந்த பிரதேசத்தில் இருக்கிற உங்களோட வேட்பாளர்களை, தமிழ் கட்சிகள் சார்பான வேட்பாளர்களை அந்த வட்டாரங்களில் வெற்றி பெற வைப்பதற்கான ஏதாவது அணுகுமுறையை வைத்திருக்கிறீர்களான்னு கேட்டுவிடுகிறேன். நன்றி. நன்றி. இந்த இடத்தில் நான் அண்மையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு இதை பற்றி பேசிய பொழுது அவர்கள் சொன்ன ஒரு விடயம், நல்லூர் விடயத்தில் அவர்கள் அதாவது அப்பீல் பண்ணி இருக்கின்றோம் என்று சொன்ன மேல்முறையீடு செய்திருக்கின்றார்கள் என்று. சரி, நான் நினைக்கின்ற நிறைவு தகவல்களோடு நாங்கள் இப்பொழுது திரு அருந்தவாள் அவர்களை நாங்கள் நினைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் மீண்டும். வணக்கம். அந்த 2 விஷயம் உண்மையில் அது தவிர்த்திருக்கப்பட வேண்டிய விஷயம். ஐயா சொன்னதும் கடைசியாக அவர் சொன்னதும் நல்லூர் உண்மையில் அது நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து பதிவில் ஏற்பட்ட ஒரு சிறிய தவறு காரணம். அது உண்மையில் அதை அனுமதித்திருக்கலாம். ஆனா அவர்கள் இந்த தேர்தல் விதிகளுக்கு அமைய அவ்வாறு சட்ட ரீதியாக தேர்தல் விதிகள் என்பதை கடந்து இவர்கள் வந்துவிடக் கூடாது என்பதிலும் கவனமாக இருக்கிறார்கள் என்பதும் ஒரு விடயம். சிலர்களுக்கு சில கட்சிகளுக்கு அவர்கள் சில ஆலோசனை சொல்லி மாற்றங்கள் என்றால் அது சிறியொரு தவறுதான். ஏனென்றால் அங்கே அடையாள அட்டை இருக்கிறது, சகல விவரங்களும் இருக்கின்றன. நிச்சயமாக அது ஒரு குறை அல்ல, கடந்த காலங்களில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயம். நிச்சயமாக அது ஒரு ஜன ரீதியில ஒரு நியமன ரீதியில இருந்தால் அது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. அது அவர்கள் நீங்கள் சொன்னது போல அவைகள் அதை எப்படியாக சில கட்சிகளுக்கு ஒரு வகையான ஒரு வகையும் இன்னும் தேசிய கட்சிகளுக்கு மாற்ற அந்த மனப்பான்மையோடையும் அங்க நோக்குற அந்த நிலைமைதான் அதுக்கான ஒரு காரணமாகவும் இருக்கின்றது. இது தொடர்ந்து அவ்வாறு இந்த இவ்வாறான தென்னிலங்கை ஆதிக்கத்துக்கு உட்பட என்னென்றால் அவர்கள் அதற்கு சார்பான அதிகாரிகளைத்தான் வைத்திருப்பார்கள். அதான் நாங்க உள்ள விஷயம். எப்பொழுதும் தங்களுடைய காரியத்தை இலவாக கொண்டு செல்வதற்கான அதிகாரிகளைத்தான் வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் நிச்சயமாக எங்களுக்கு அதில் ஒரு பின்னடைவு தான். எதிர்காலத்தில் அதை நாங்கள் சரியாக செயல்படுத்த வேண்டும் என்பதிலையும் நாங்கள் அக்கறையாயிருக்கிறோம். அதே வேளையில அதை எவ்வாறு நிவர்த்தி செய்வது, அவ்வாறான ஒரு நிலைமையில் போட்டியிடாத சந்தர்ப்பத்தில் எவ்வாறு தமிழ் தேசியம் சார்ந்து நிற்கக்கூடிய உறுப்பினர்களை ஆதரவு வழங்குவதா இல்லையா என்பது கட்சி அதை தீர்மானித்துக் கொள்ளும். இந்த இடத்தில் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் தமிழர்களுக்கான வெற்றியை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இதற்கு தமிழ் மக்கள், புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த நிறைவு கேள்வியோடு நாங்கள் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ள இருக்கின்றோம். நிச்சயமாக என்னென்று சொன்னால், பொதுவாகவே எங்களுடைய புதிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோட இணைந்து கொண்ட ஒரு நிலைப்பாடு, தலைவர்கள் இணைந்து கொண்ட ஒரு நிலைப்பாடு பெருமளவு வரவேற்கப்படுகின்ற ஒன்றாக நிச்சயமாக. அதன் காரணமாக மக்கள் மத்தியிலும் ஒரு இந்த தேர்தலில் கூடிய விருப்ப தெரிவுக்குரிய ஒரு கட்சியாக நாளாந்தம் மாறிக்கொண்டிருப்பதை நாங்கள் மக்களின் ஊடாட்டங்களின் ஊடாக மட்டுமல்ல, செய்திகள் எல்லாவற்றுடன் அறிகின்ற ஒரு தன்மை காணப்படுகிறது. பலர் நேரடியாக எடுத்து கதைப்பார்கள். மக்கள் மத்திய கதைக்கிற விஷயங்களை நாங்கள் வேறு வகையாக தகவல்களை திரட்டுகின்ற பொழுதும் அவ்வாறான ஒரு